ஓம் சாந்தி. முரளி டேட் 13/7/2025. காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் 3/2/2006. பரமாத்மா அன்பில் வீணானவற்றின் பெயர் அடையாளம் இல்லாதபடி சம்பூரண பவித்திர நிலையை உருவாக்குங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் தனது பிரபுவிற்கு பிரிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். முழு உலகிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில் சிலரே இந்த பரமாத்மா அன்பிற்கு அதிகாரி ஆகிறார்கள். பரமாத்மா அன்பே குழந்தைகள் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. இந்த பரமாத்மா அன்பை முழு உலகத்திலும் இந்த நேரமே அனுபவம் செய்கிறீர்கள். மற்ற எல்லா நேரங்களிலும் ஆத்மாக்களின் அன்பை, மகான் ஆத்மாக்களின் அன்பை, தர்ம ஆத்மாக்களின் அன்பை அனுபவம் செய்தீர்கள். ஆனால் இப்போது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமாகி இருக்கிறீர்கள். பரமாத்மா எங்கே என்று யாராவது உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? பரமாத்மா தந்தை எங்களோடு இருக்கிறார், நாங்கள் அவரோடு இருக்கிறோம். பரமாத்மாவும் நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நாங்களும் அவர் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வீர்கள். அவ்வளவு அன்பை அனுபவம் செய்கிறீர்கள். அவர் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறார், நாங்கள் அவர் உள்ளத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் பெருமையோடு சொல்வீர்கள். அப்படி அனுபவிதானே? அனுபவியா? உள்ளத்தில் என்ன வருகிறது? நாங்கள் அனுபவி இல்லை என்றால் வேறு யார் அனுபவியாவார்? தந்தையும் அப்படி அன்பில் அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பரமாத்மா அன்பின் அடையாளம். யாரிடம் அன்பு இருக்குமோ அவருக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க எளிதில் தயாராக இருப்பார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். ஒவ்வொருவர் முகத்திலும் தந்தையை வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று தந்தை விரும்புவதைப் போல நீங்கள் எல்லோரும் ஆகியிருக்கிறீர்கள் தானே? பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிடித்த ஸ்திதி என்னவென்று தெரியும் தானே? சம்பூரண பவித்திரமே தந்தையின் உள்ளத்திற்கு பிடித்த ஸ்திதி. இந்த பிராமண பிறவின் அஸ்திவாரமும் சம்பூரண பவித்திரம். சம்பூரண பவித்திரத்தாவின் ஆழம் தெரியுமா? எண்ணத்திலும் கனவிலும் இம்மி அளவு கூட அப்பவித்திரத்தின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. பாப்தாதா தற்கால நேரத்தின் நெருக்கத்தின் தக்கபடி அடிக்கடி கவனத்தை ஈர்க்கிறார். சம்பூரண பவித்திரத்தாவின் கணக்கின்படி வீண் எண்ணமும் சம்பூரணம் இல்லை. அதனால் வீண் எண்ணம் வரவில்லை தானே? எந்தவித வீண் எண்ணமும் சம்பூரண நிலையிலிருந்து தூரமாக விலக்கவில்லை தானே? எந்த அளவு முயற்சியில் முன்னேறி செல்கிறீர்களோ அந்த அளவு ராயல் ரூப வீண் எண்ணங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை தானே? அபிமானம் மற்றும் அவமானத்தின் வீண் எண்ணங்கள் ராயல் ரூபத்தில் யுத்தம் செய்யவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை பரமாத்மா கொடுத்த எதையாவது அபிமான ரூபத்தில் தனது விசேஷம் என நினைத்தால் அந்த விசேஷத்தின் அபிமானமும் கீழே கொண்டு வரும், தடை ரூபமாகும். மேலும் அபிமானமும் சூக்ஷ்ம உருவில் இப்படியே வருகிறது. அதை தெரிந்தும் இருக்கிறீர்கள். எனக்கு பெயர், மானம், மரியாதை, கௌரவம் கிடைக்க வேண்டும் என எனது எண்ணம் வருகிறது, சூக்ஷ்மத்தில் வருகிறது. இந்த எனது என்பது அபிமானத்தின் ரூபத்தை பெறுகிறது. இந்த வீண் எண்ணமும் சம்பூரண நிலையிலிருந்து தூர விலக்குகிறது. ஏனென்றால் சுயமரியாதையையே பாப்தாதா விரும்புகிறார், அபிமானத்தையோ அவமானத்தையோ இல்லை. வீண் எண்ணங்கள் வருவதற்கு இதுவே காரணமாகிறது. ஒவ்வொரு குழந்தையும் இரட்டை எஜமானனாக நம்பிக்கை மற்றும் போதையில் இருப்பதை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். இரட்டை எஜமானர் என்பது என்ன? ஒன்று தந்தையின் பொக்கிஷத்திற்கு எஜமானர், இரண்டாவது சுய ராஜ்யத்திற்கு எஜமானர். இரண்டிற்கும் எஜமானர். ஏனென்றால் எல்லோரும்
குழந்தையாகவும் இருக்கிறீர்கள், எஜமானராகவும் இருக்கிறீர்கள். எல்லோரும் பாலகராக, அதாவது குழந்தையாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஏனென்றால் எல்லோரும் மேரா பாபா என்று சொல்கிறீர்கள். மேரா பாபா என்று சொன்னால் குழந்தையாக இருக்கிறீர்கள். எனினும் குழந்தையாக இருப்பதோடு 2 வித எஜமானராக இருக்கிறீர்கள். அந்த எஜமானரில் நம்பர்வார் ஆகிறீர்கள். நான் பாலக்ஸோ மாலிக்காக இருக்கிறேன். ஆஸ்தியின் பொக்கிசமும் கிடைத்திருக்கிறது. அதனால் பாலகர் என்ற நம்பிக்கையோடும் போதையும் இருக்கிறது. ஆனால் எஜமானன் நிலையில் பிராக்டிக்கலாக நம்பிக்கையின் போதையில் நம்பர்வார் ஆகிறீர்கள். சுயராஜ்ய அதிகாரி எஜமானராகவும் இருக்க வேண்டும். இதில் குறிப்பாக மனம் தடையை ஏற்படுத்துகிறது. மனதிற்கு எஜமானராகி ஒருபோதும் மனதிற்கு வசமாகாதீர்கள். சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்கிறீர்கள். சுயராஜ்ய அதிகாரி என்றால் ராஜா. அப்படி பிரம்மா பாபா தினந்தோறும் செக்கிங் செய்து மனதின் அதிகாரியாகி உலகத்தின் எஜமானரின் அதிகாரத்தை பெற்றார். அப்படி இந்த மனமும் புத்தியும் ராஜாவின் கணக்கில் மந்திரியாக இருக்கின்றன. நான் ஆத்மா ராஜா, மனம் புத்திங்கிறது என்னுடைய மந்திரி. இந்த வீண் எண்ணங்களும் மனதில் தோன்றுகின்றன. அதனால் மனம் வீண் எண்ணங்களுக்கு வசப்பட வைக்கிறது. ஒருவேளை கட்டளைப்படி நடத்தவில்லை என்றால் மனம் சஞ்சலமாகும் காரணத்தால் பரவசப்பட வைக்கிறது. அதனால் சோதனை செய்யுங்கள். அப்படி மனதை குதிரை என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் சஞ்சலம் செய்கிறது. உங்களிடம் ஸ்ரீமத்தின் கடிவாளம் இருக்கிறது. கடிவாளம் ஏன் தளர்கிறது? ஏனென்றால் எங்காவது சைடு சீன்களை பார்க்கிறீர்கள். ஒருவேளை கடிவாளம் தளர்ந்தால் மனதிற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் பாலக்ஸோ மாலிக் என்ற நினைவில் சதா இருங்கள். நீங்கள் பொக்கிசத்திற்கு எஜமானராக இருப்பதைப் போலவே சுய ராஜ்யத்திற்கும் எஜமானர் என டபுள் எஜமானர்களாக இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்து பாருங்கள். ஒருவேளை எஜமான நிலை குறைந்தால் பலவீன சம்ஸ்காரம் தலை தூக்கும். மேலும் சம்ஸ்காரத்தை என்னவென்று சொல்கிறீர்கள்? எனது சம்ஸ்காரம் இப்படி இருக்கிறது, எனது நேச்சர் இப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் இது என்ன, என்னுடையதா? சொல்லும் போதே என்னுடைய சம்ஸ்காரம் என்று அப்படியே சொல்லுகிறீர்கள். இது என்னுடையதா? எனது சம்ஸ்காரம் என்று சொல்வது சரியா? சரியா? என்னுடையதா அல்லது ராவணனின் சொத்தா? பலவீன சம்ஸ்காரம் ராவணனின் சொத்து. அதை எப்படி என்னுடையது என்று சொல்ல முடியும்? எனது சம்ஸ்காரம் எது? தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அது எனது சம்ஸ்காரம். தந்தையின் சம்ஸ்காரம் எது? உலக நன்மை செய்வது, சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் கொள்வது. அதனால் எந்த பலவீனமான சம்ஸ்காரத்தையும் எனது சம்ஸ்காரம் என்று சொல்வது தவறு. ஒருவேளை அதை எனது சம்ஸ்காரம் என்று ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் அமர வைத்தால் அசுர பொருளை உள்ளத்தில் அமர்த்துகிறீர்கள். எனது பொருள் மீது அன்பு ஏற்படும் தானே? எனது என்று உணர்ந்ததால் உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தீர்கள். அதனால் பல முறை குழந்தைகள் அதிகமாக யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கெட்டது நல்லது இரண்டையும் உள்ளத்தில் அமர வைக்கிறீர்கள். அப்போது இரண்டும் என்ன செய்யும்? யுத்தம் தானே செய்யும். எப்போது எண்ணத்தில் வருமோ அப்போது எனது சம்ஸ்காரம் என்பது வார்த்தையிலும் வரும். அதனால் இந்த கெட்ட சம்ஸ்காரம் எனது சம்ஸ்காரம் இல்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள். அதனால் சம்ஸ்கார மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் நடத்தையிலும் முகத்திலும் கோடி கோடி மடங்கு பாக்யவானாக பார்க்க விரும்புகிறார். நாங்கள் பாக்யவான் ஆகிவிட்டோம் என்று பல குழந்தைகள் சொல்கிறார்கள். எனினும் போக வர பாக்யம் இமர்ஜ் ஆவதற்கு பதிலாக மர்ஜ் ஆகிறது. பாப்தாதா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பாக்ய நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்க்க விரும்புகிறார். யார் உங்களை பார்த்தாலும்
முகத்திலும் நடத்தையிலும் பாக்கியவானாக இருப்பது தெரிய வேண்டும். அப்போது குழந்தைகள் உங்கள் மூலமாக தந்தையின் பிரத்யக்ஷம் ஏற்படும். ஏனென்றால் தற்சமயம் மெஜாரிட்டி அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள். அப்படி இந்த கால அறிவியல் பிரத்யக்ஷ ரூபத்தில் காட்டுகிறது தானே, அனுபவம் செய்ய வைக்கிறது தானே. வெப்பத்தையும் அனுபவம் செய்ய வைக்கிறது, குளிரையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. அதனால் அமைதி சக்தி மூலமாகவும் அனுபவம் பெற விரும்புகிறார்கள். எந்த அளவு தான் அனுபவத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு பிறருக்கும் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். இப்போது கம்பைன்டு சேவை செய்யுங்கள் என்று பாப்தாதா சைகை கொடுத்திருக்கிறார். வெறும் சப்தத்தால் மட்டுமல்லாது சப்தத்தின் கூடவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்ய வைக்கும் சேவை செய்யுங்கள். ஏதாவது சாந்தியின் அனுபவம், மகிழ்ச்சியின் அனுபவம், ஆன்மீக அன்பின் அனுபவம் கிடைக்க வேண்டும். அனுபவம் அப்படிப்பட்ட பொருளாக இருக்கிறது. அதை ஒரு முறை அனுபவம் செய்தாலும் விட முடியாது. கேட்ட விஷயத்தை மறக்கலாம், ஆனால் அனுபவம் செய்த விஷயத்தை மறக்க முடியாது. அது அனுபவம் செய்ய வைப்பவரின் அருகில் கொண்டு வருகிறது. இப்போது இனிமேல் என்ன புதுமையை செய்வது என்று எல்லோரும் கேட்கிறீர்கள். எல்லோரும் ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஒவ்வொரு வர்க்கமும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றும் பல வர்க்கங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறீர்கள். மெகா புரோகிராமும் செய்திருக்கிறீர்கள், செய்தியும் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் மீதுள்ள புகார்களை நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். எனினும் இது பரமாத்மா ஞானம் என்ற சப்தம் இப்போது வரை பரவவில்லை. பிரம்மகுமாரிகள் நன்றாக காரியம் செய்கிறார்கள், பிரம்மகுமாரிகளின் ஞானம் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது பரமாத்மா ஞானம், பரமாத்மாவின் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற சப்தம் பரவ வேண்டும். மெடிடேஷன் கோர்ஸும் நடத்துகிறீர்கள். ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கவும் செய்கிறீர்கள். எனினும் இப்போது பரமாத்மாவின் காரியத்தை சுயம் பரமாத்மா செய்ய வைக்கிறார் என்பதை மிக குறைவாக அனுபவம் செய்கிறார்கள். ஆத்மா மற்றும் தாரணைகள் பிரத்யக்ஷம் ஆகின்றன. நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்றாக பேசுகிறார்கள், நன்றாக கற்பிக்கிறார்கள் என்பது வரை சரியாக இருக்கிறது. ஞானம் நன்றாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். எனினும் பரமாத்மா ஞானம் என்ற சப்தம் தந்தையின் அருகில் கொண்டு வரும். மேலும் எந்த அளவு தந்தையின் அருகில் வருவார்களோ அந்த அளவு தானே அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அப்படி திட்டமிடுங்கள். மேலும் சொற்பொழிவில் அப்படி கொஞ்சம் கூர்மை சேருங்கள். அதனால் பரமாத்மாவின் அருகில் வர வேண்டும். தெய்வீக குணங்களின் தாரணையிலும் கவனம் வந்திருக்கிறது. ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்கிறீர்கள், பரமாத்மாவின் ஞானத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் பரமாத்மா வந்துவிட்டார், பரமாத்மா காரியத்தை சுயம் பரமாத்மா நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற பிரத்யக்ஷம் காந்தத்தை போல அருகில் கொண்டு வரும். தந்தை கிடைத்திருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்று எப்போது புரிந்து கொண்டீர்களோ அப்போது நீங்களும் அருகில் வந்தீர்கள். மெஜாரிட்டி சிநேகியாகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? காரியம் மிக நன்றாக இருக்கிறது. எந்த காரியத்தை பிரம்மகுமாரிகள் செய்கிறார்களோ அந்த காரியத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்திருக்கிறார்கள். எனினும் பரமாத்மா பேசுகிறார், பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்ற அளவு அருகில் வரவில்லை. ஏனென்றால் பிரம்மகுமாரிகள் என்ன செய்கிறார்கள்? இவர்களின் ஞானம் என்ன என்பதை முன்னர் புரியாமல் இருந்தவர்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். எனினும் பரமாத்மாவின் பிரத்யக்ஷத்தை புரிந்து கொண்டால், பரமாத்மா ஞானம் என்பதை புரிந்து கொண்டால் அவர்களால் இருக்க முடியுமா என்ன? நீங்கள் எப்படி ஓடி வந்தீர்களோ அப்படி ஓடி வருவார்கள். அதனால் இப்போது அப்படி திட்டமிடுங்கள், அப்படி சொற்பொழிவை தயார் செய்யுங்கள், அப்படி பரமாத்மா அனுபவத்தின் பிராக்டிக்கல் நிரூபணம் ஆகுங்கள். அப்போது தந்தையின் பிரத்யக்ஷம் பிராக்டிக்கலாக தெரியும். இப்போது நன்றாக இருக்கிறது
என்பது வரை வந்திருக்கிறீர்கள். நல்லவர் ஆக வேண்டும் என்ற அலை பரமாத்மா அன்பின் அனுபவத்தால் ஏற்படும். அதனால் அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்ய வையுங்கள். இப்போது டபுள் எஜமானரின் நினைவால் சக்திசாலியாக மாற்றுங்கள். நல்லது. சேவா டர்ன் பஞ்சாப் ஜோன். கரங்களை அசையுங்கள். நல்லது. எந்த ஜோனிற்கு டர்ன் கிடைத்தாலும் அவர்கள் திறந்த மனதோடு வருகிறார்கள். பஞ்சாப் ஜோனிலிருந்து 4000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோனும் சேவையின் வாய்ப்பை நன்றாக பெறுகிறார்கள் என பாப் தாதாவிற்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பஞ்சாபை பொதுவாக எல்லோரும் சிங்கம் என்று சொல்வார்கள். பஞ்சாப் சிங்கம். சிங்கம் என்றால் வெற்றி என்று பாப்தாதா சொல்கிறார். அதனால் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் தமது நெற்றியின் நடுவே சதா வெற்றியின் திலகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். வெற்றி திலகம் கிடைத்திருக்கிறது. நாமே கல்ப வெற்றியாளர் என்பதை சதா நினைவில் வையுங்கள். இருந்தோம், இருக்கிறோம், கல்பமாக இருப்போம். அதாவது நாம தான் வெற்றியாளராக இருந்தோம், இப்பவும் வெற்றியாளராக இருக்கிறோம், கல்பமாகவும் வெற்றியாளராக தான் இருப்போம். நல்லது. பஞ்சாபும் வாரிசு குவாலிட்டியை தந்தையின் முன்னால் கொண்டு வர ப்ரோக்ராம் செய்கிறீர்கள் தானே? இப்போது பாப்தாதாவின் முன்னால் வாரிசு குவாலிட்டி கொண்டு வரவில்லை, ஸ்நேகி குவாலிட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லா ஜோன்களும் ஸ்நேகி சகயோகி குவாலிட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் வாரிசு குவாலிட்டி கொண்டு வரவில்லை. தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? எல்லா விதங்களிலும் தேவைதானே? வாரிசும் தேவை, ஸ்நேகியும் தேவை, ஒத்துழைப்பவரும் தேவை, மைக்கும் தேவை, மைட்டும் தேவை, எல்லா விதத்திலும் தேவை. நல்லது. சென்டர்களிலும் விருத்தி ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் ஊக்க உற்சாகத்தோடு சேவையில் விருத்தி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனினும் பரமாத்மா வந்துவிட்டார் என்பதை எந்த ஜோன் இப்போது பிரத்யக்ஷம் செய்யும் என்பதை பார்ப்போம். எந்த ஜோன் தந்தையை பிரத்யக்ஷம் செய்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார். வெளிநாடு செய்யுமா? வெளிநாடும் செய்ய முடியும். பஞ்சாப் நம்பரை பெறுங்கள். பெறுவது நல்லது. எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இதுதான் 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 என்ற சப்தத்தை பரப்ப நீண்ட கால முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இதுவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது நிறைய உலகத்தில் இருக்குது, அதோடு இந்த பிரம்மகுமாரிகளும் ஒன்று அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் அப்படிங்கிறது இல்லை. அதனால் பஞ்சாப் என்ன செய்வீங்க? இதுதான், இது மட்டும்தான் அப்படிங்கிறத என்ன பண்ணணுமா? எல்லாத்தோட வாயிலிருந்தும் வரணுங்கிறார். இதுதான் இதுதான் என்ற சப்தம் வர வேண்டும். டீச்சர்கள் சரியா? எதுவரை செய்வீர்கள்? இந்த வருடத்தில் செய்வீர்களா? புதிய வருடம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால் புதிய வருடத்தில் ஏதாவது புதுமை நடக்க வேண்டும் தானே? இதுவும் இருக்கிறது என்பதை அதிகம் கேட்டாயிற்று. எப்படி உங்கள் மனதில் பாபா 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 என்பது தானாக வருகிறதோ, மீரா பாபா என்று அவர்களும் சொல்ல வேண்டும். 4 மூலைகளில் இருந்தும் மீரா பாபா என்ற சப்தம் வர வேண்டும். எனினும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து தானே ஆரம்பமாகும். அதனால் பஞ்சாப் அதிசயத்தை செய்யுமா? ஏன் செய்ய மாட்டீர்களா? செய்தே ஆக வேண்டும். மிகவும் நல்லது. முன்கூட்டியே வாழ்த்துக்கள். நல்லது. எல்லா பக்கங்களிலும் உள்ள அனைத்து ஆன்மீக ரோஜா குழந்தைகளுக்கு சதா தந்தைக்கு மிக பிரிய தேக உணர்விலிருந்து நன்கு விலகிய பாப்தாதாவின் உள்ளத்திற்கு செல்லமான குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தை, ஒருமித்த மனம், ஒரே ரசனை ஸ்திதியில் நிலையாக இருக்கும் குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்து அறிவியல் சாதனங்கள் மூலமாக மதுபனத்திற்கு வந்திருப்பவர்களுக்கு, நேரில் பார்ப்பவர்களுக்கு, அனைத்து செல்லமான கண்டெடுக்கப்பட்ட கல்பமாக பரமாத்மா அன்பிற்கு பாத்திர அதிகாரியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும்
உள்ளத்தின் ஆசீர்வாதங்களும் பல கோடி மடங்கு கிடைக்கட்டும். கூடவே டபுள் எஜமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் நமஸ்தே. தாதியோடு பாபா பேசுகிறாங்க. நீங்கள் மதுபனத்தின் ஹீரோ ஆக்டர். சதா ஜீரோவின் நினைவு இருக்கிறது. சரீரம் நடக்காமல் இருக்கலாம், கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்கலாம். எனினும் அனைவரின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நடத்தி கொண்டிருக்கிறது. தந்தையுடையவராகவே இருக்கிறீர்கள், எனினும் எல்லோருடையவராகவும் இருக்கிறீர்கள். எல்லோரும் தாதிக்கு அதிக அன்பு கொடுக்கிறீர்கள் தானே. தாதிகள் தேவை, தாதிகள் தேவை, தாதிகள் தேவை என்று எல்லோரும் சொல்வதை பாருங்கள். தாதிகளின் விசேஷம் என்ன? தந்தையின் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பது, மனதையும் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் சமர்ப்பணம் செய்வது தாதியின் விசேஷம். நீங்கள் எல்லோரும் இப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனதை சமர்ப்பணம் செய்யுங்கள். மனம் பெரிய அதிசயத்தை செய்து காட்டுவதை பாப்தாதா பார்த்தார். என்ன அதிசயம் செய்கிறது? சஞ்சலம் செய்கிறது. மனம் ஒருமுகப்பட வேண்டும். கொடியை எப்படி மேலே ஏற்றுகிறீர்களோ அப்படி மனதின் கொடி சிபாபா சிபாபா என்பதில் ஒருமுகப்பட வேண்டும். நேரம் நெருங்கி வருகிறது. குழந்தைகளின் மிக நல்ல நல்ல எண்ணங்களை சில நேரம் பாப்தாதா கேட்கிறார். எல்லோருடைய லட்சியம் மிக நன்றாக இருக்கிறது. நல்லது. ஹால் எவ்வளவு அழகாக இருப்பதை பாருங்கள். மாலை போல தோன்றுகிறது. மேலும் மாலையின் நடுவே மணிகள் அமர்ந்திருக்கின்றன. தாதி பாபா சொல்றான். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். அமைதி சக்தி மூலமாக நொடியில் முக்தி ஜீவன் முக்தி அனுபவம் செய்ய வைக்கும் விசேஷ ஆத்மா ஆகுக. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் நொடியில் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவத்தை பெற வைப்பதே விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷம். அவர்கள் வழியை மட்டும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் ஒரு நொடியில் சாந்தி அல்லது அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பெற வைப்பார்கள். ஜீவன் முக்தியின் அனுபவம் சுகம், முக்தியினுடைய அனுபவம் சாந்தி. அதனால் யார் உங்கள் முன்னால் வந்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் இதை அனுபவம் செய்ய வேண்டும். எப்போது இப்படிப்பட்ட வேகம் வருமோ அப்போது அறிவியலின் மீது அமைதி வெற்றி பெறுவதை பார்த்து அனைவரின் வாயிலிருந்தும் ஆஹா ஆஹா என்ற சப்தம் வரும். மேலும் பிரத்யக்ஷ காட்சி முன்னால் வரும். ஸ்லோகன். தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கும் உண்மையான விட்டில் பூச்சி ஆக வேண்டும். அவ்யக்த சைகை. எண்ணத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். இப்போது வார்த்தைகளால் எப்படி டைரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கிறதோ அப்படி உயர்ந்த எண்ணங்களால் எல்லா வேலைகளையும் நடத்த முடியும். விஞ்ஞானிகள் கீழே பூமியிலிருந்து மேலே வரை டைரக்ஷனை பெற்றுக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் எல்லா காரியங்களையும் நடத்த முடியாதா? சொற்களால் எப்படி விஷயத்தை தெளிவுபடுத்துகிறீர்களோ அப்படி போக போக எண்ணத்தின் மூலமாக எல்லா வேலைகளும் நடக்கும். அதற்காக உயர்ந்த எண்ணங்களை சேமித்து வையுங்கள். ஓம் சாந்தி.